சார் இப்போ இந்த குட் பேட் அக்லி படத்தோட இந்த ட்ரைலர் வந்து நேற்று ரிலீஸ் ஆகியிருக்கு சார். இந்த எப்படி சொல்லுவாங்கன்னா அஜித் ஃபேன்ஸே சொல்லுவாங்க, இந்த உடம்பெல்லாம் இந்த ரத்தம் நாடி எல்லாம் ஊர்ன ஒருத்தனால தான் இந்த மாதிரி ஒரு ட்ரைலர் எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த ட்ரைலர் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது அந்த ட்ரைலர்? ரொம்ப அதாவது அஜித் ரசிகர்கள் கொண்டாடுவதற்கென்றே ஒரு திருவிழாவை ரெடி பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் இங்கே இருக்கணும். இப்போ லட்சக்கணக்கான ரசிகர்களை வச்சுட்டு இருக்கிற ஒரு ஹீரோ, அவர் சம்மந்தப்பட்ட ஒரு படம் வருதுன்னா அவங்களுக்கான மூமெண்ட் படத்துக்குள்ளே இருக்கணும். இப்போ அதெல்லாம் அள்ளி போட்டு ஒரு ட்ரெய்லர் நீங்கள் ரெடி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஒரு ரசிகனுக்கு உற்சாகம் வரணும். அதை தான் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காரு. இது ரஜினி, கமல், அஜித், விஜய், தனுஷ், சிம்பு எல்லாருக்குமே இது நடக்கணும். ஏன்னா இப்போ இவங்கள வச்சு தானே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் பார்க்க முடியுது. இந்த ஓப்பனிங் இல்லைன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்தடுத்து தியேட்டருக்கு வர்ற கூட்டம் குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் அவங்கள முதல்ல உற்சாகப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஹீரோவுக்கான இமேஜுக்கு முற்றிலும் பொருந்தாமல் பல விஷயங்களை உள்ளே வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த படம் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அடிபட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஸோ இதைத்தான் கடந்த காலங்களில் பல ஹீரோக்கள்கிட்ட நம்ம பார்க்குறோம்.